மனம் அலைபாய்கிறதா? என்ன பண்ணினாலும் மனம் சந்தோஷம் ஆகிறதே இல்லையே. என்ன காரணம் தெரியுமா? வெளிநாடு ஒண்ணுல பலதரப்பட்ட மக்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணினாங்க. யார் யார் என்னென்ன செய்யும் போது மகிழ்ச்சியா இருக்காங்க, அத வச்சு மகிழ்ச்சிக்கான சூத்திரத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்க எண்ணம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? மகிழ்ச்சியோட அளவு இதுதான் நிர்ணயம் பண்ணும் போதெல்லாம் மனம் மாற ஆரம்பிச்சது. அதாவது மனம் ஒரு நிலையா இல்லாம நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருந்தது. அப்பதான் தெரிஞ்சது, பொதுவாக மனம்னா அலைபயும். அப்போ தேவையில்லாத விஷயங்களை நினைக்கும், நடக்காத ஒண்ணுக்காக ஏங்கும். அதாவது நாம் செய்யற செயலோட நம்ம எண்ணமும் ஒன்றுபடாத வரைக்கும் மகிழ்ச்சி வராது, அயற்சி தான் வரும். இது என்ன வேலைன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நினைக்கிற எல்லாத்தையும் பாசிட்டிவா நினைங்க, மனம் கட்டுப்படும், எல்லாம் சரியாகும். பொதுவா வருத்தமான விஷயம்தான் மனசை தவிக்க விடும், பல சிந்தனைகளை கொண்டு வரும். இத சரி செஞ்சாலே போதும். அலைபாயற மனச வரமாவோ சாபமாவோ மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு.